அதான் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜேகேவோட ரிமெம்பர் மீ லாஸ்ட் பார்ட் தான். இது ஷார்ட்டஸ்னால இந்த எபிசோட் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே தான் அது. உங்களுக்கு சரியான ஷாக். சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் தப்பு பண்ணிட்டியோயா அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையில் ஒரு பெரிய உப்பீஸ் எடுத்து அப்படியே அடிச்சிடுறான். நீங்கள் பிளாங்க் அவுட் ஆகுறீங்க. உங்கள் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு தலை செம்மையாக வலிக்குது. ஜேகே வந்து அப்படியே நிற்கிறான். உன் பாடியில் ஒரு வாட்டி கூட இல்லை. இது கனவா இல்லை என் கையால் சில பண்ணி அப்படி திரும்ப இப்படி வந்தா அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்க. முடிச்சிட்டியா? இப்படி நீ திரும்ப வந்த? நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் நான் சாக மாட்டேன்னு. இருக்கணும் பார்த்துக்கிட்டான். நீ என்ன மறுபடியும் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் திரும்ப வந்துட்டு தான் இருப்பேன். சரி வயன், உனக்கு கொஞ்சம் டைம் கிளாஸ் இருக்கும். அப்போ என்ன போட்டு தந்துடு, சரியா? சரி, நம்ம கேம் ஆரம்பிப்போமா? இந்த டைம் ஆகாது. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறமேல கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்ட் இருக்கவங்க மட்டும் ரெஃபர் கேளுங்க. ஹாட் ஸ்டாண்ட் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுங்க. ஓகே, பார்த்தா என்ன நடக்குது? உண்மையை சொல்லு. எப்படி நீ திரும்ப? அதெல்லாம் எதுக்குவாயா? இப்போ நமக்கு இதுக்கு மேலே தான் இருக்கு. நான் கொள்ளுவேன். ஆனால் உன்னால் என்னமே திரும்ப வர முடியாது. உங்களை பயத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஜேகே, மரியாதை ஏற்று. நான் தான் கேட்டேன், ஆனால் நீ என்ன கொன்னீங்க. இப்போ நான் மட்டும் உன் பேச்ச கேட்கணும்? வாய்ப்பே இல்லாம. ஓகே, இது எனக்கு அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு எத்தனாவது டைமு? எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே. ஜேகே, தப்பு பண்ணுற வேண்டாம். அதுக்கு நீ என்ன கொண்டுடு. நோ வயன் சாகலாம். சொல்லலாம். உனக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் நான் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாவடிக்கிறேன். பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சாகு. ஜேகே, மரியாதையும் Yeah, yes I am. You wanna say that? Not. ஜெய், நிறுத்து. ஜேகே, உங்ககிட்ட வரும். உங்க மேலதான் செட் பண்ணியிருக்கோம். அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். ஜேகே, முடிட்டு தள்ளிப்பிட. இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுறிய நீ. அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸில் ஹாஷாக கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸை அப்படியே சக் பண்ணி பைட் பண்ணுறான். உங்களால் பிரேக் பண்ண முடியல. டக்குன்னு ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு செம்மையை பிரேக் பண்ணுறான். அப்படின்னு உங்களால் பேசக்கூட முடியல. செம்மையாக பிரேக் பண்ணுறீங்க. ஜேகே வேண்டாம், பிச்சு மாதிரி பண்ணாத. ரொம்ப கேவலமான ரிவெஞ்ச். வயன், நீ எனிமிதான். ஆனால் நீ பொண்ணு தானே. அதான் நீ பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. ரொம்ப பேசுறதே அப்படின்னு சொல்லி உங்கள் வாயில் க்ளோத் வச்சு அப்படியே கட்டிடுறான். இப்போ நல்லா சைலண்டாக இருக்கு. இப்போது ஜேகே
உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஆஃப் நியூடாக இருக்கீங்க. ஒயன் நான் ஸ்ப்ரேயை பார்க்குறத விட இது நல்லா இருக்கு. இப்போ ஒயன் ஃபோர்ஹெட்லேருந்து அவன் கை வச்சு ரப் பண்ணிட்டு கீழே கொண்டுட்டு வரான். உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் அப்படி பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே வேணுனே அதை பண்ணுறான். ஒயன் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் ஹேண்டு கொண்டு போகிறான். உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே என்னோட ப்ரைவேட் பார்ட்டில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறான். Then he started to kiss my whole body. அப்புறம் அவரோட கிஸ் ரொம்ப ஆசையாக இருக்குது. வயனோட ஃபீலிங் பார்ட்ஸ்லாம் டச் பண்ணி சப் பண்ணுறான். வயன் அப்படி ஸ்க்ரீம் பண்ணுறான். இன்னும் லோடாவன். தென் ஆஷா அவனோட ப்ரைவேட் பார்ட்டை சப் பண்ணுறான். ஹேமா ஹேமோ அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேண்டையை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறான். ஸ்லோவாக ட்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. சீக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹி ஸ்டார்டட் டு மூவ். போக போக என்னடி ரியாக்ஷன் என்ன இவன்றது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். உங்களால் அவங்க மூணை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. சத்தியம் நெக் ஹிக்கீஸ்லாம் மேக் பண்ணுறான். எப்படி ப்ரெஷராக இருக்கு. ரொம்ப ஹார்டாக மேக்கப் பண்ணுறான். உங்களுக்கு இந்த பேர் கொஞ்சம் கூட இல்லை. ஃபுல்லாக ப்ரெஷர் தான். ரொம்ப மூவ் பண்ணுறீங்க. இதை விட நீ ஸ்க்ரீன் பண்ணுறது நல்லா இருக்குது. இன்னும் லோடா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே டீப்பாக மேக்கப் போகுது. ஃபைனலி எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரி அப்படியே டயர்டாக உங்களை பார்த்து வாத்தியாவன் வர்ஜினிட்டி என்கிட்ட லாஸ் பண்ணிட்டேன். பை எப்படி ஒன்று செஞ்சேன் பற்றியா அப்படியே திமிராட்டிக்கிட்டேன். எவ்வளோ தெனாவட்ட பேசுனேன். இப்போ சொல்லு நான் புட்டையா? இந்த நாளை நீ மறக்கவே கூடாது. ஆனால் உண்மையாகவே வார்த்தை பேசு. என்ன ப்ரெஷரு அவனுக்கே போயிட்டு வந்துட்டேன்டி. இப்போ நீங்கள் டயர்டாகி அப்படியே மயங்கிட்டீங்க. இப்போ உங்கள் ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. அவரோட நேம் வந்து மீன். இப்போ அழுட்டானீங்க. அது அது இருக்கட்டும். என்ன நடந்துச்சு? எப்படி என்ன காப்பாற்றினீங்க? உங்கள் சித்தா அவன் ஒழுங்காக அடிக்கலை. ஆனால் அத்தான் உங்களை தேடி கண்டுபிடிக்க லேட் ஆகிடுச்சு. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருந்தா இந்த சைக்கோ உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்க மாட்டான். சாரி வயன். பரவாயில்ல. அவன் என்ன ஆனா அவனை போலீஸ் பிடிச்சிருச்சு. ஐ திங்க் சீக்கிரமே அவனுக்கு அவன் பண்ண தப்புக்கு தூக்க தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நியூஸில் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நியூஸை பார்க்குறீங்க. ஜேகேவை போலீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் கவலைப்படாதீங்க. ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் வெளியே ரிவல் ஆகலை. தேங்க்ஸ் மேம். ஆனால் உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது. எப்படி அவன் உயிரோட வந்தாங்க? நீங்கள் உங்களுக்கு நடந்ததை மறந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழலான்னு பயவாளையை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே தூக்கில் போட போகிறாங்க. அப்போது உனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவங்க அதை கேட்டதும் அவன் தூக்கில் போட போகிறாங்க. ஜேகே ஸ்மெல் பண்ணிட்டேன், எனக்கு எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். இந்த ஷார்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு காய்ஸ். ஜேகே உங்களுக்கு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதை வந்து ஃபுல் பார்ட்டாக போடணும். ஜேகே திரும்ப வருவாங்க. அப்படி பாஸ்டில் என்னதான் நடந்துச்சு
ஜேகே இப்படி இந்த மாதிரி செத்ததுக்கப்புறமும் திரும்பி வரான் அப்படின்ற சஸ்பென்ஸில் ஒரு லாங் எஃபர்ட்டாக போடுறதா இருந்தால் சொல்லுங்கள், அதில் போட்டுடலாம். ஓகே காய்ஸ், பாய். ஆனால் இதுக்கு எண்டில். தேங்க்யூ அமீஸ், பை பாய்.